இரண்டாவதாக अब दूसरी बात, தவறிப்போன ஆலோசனைகள், जो सलाह जिनको हम छोड़ दिए हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 26வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 26वां अध्याय का 32वां वचन को हम पढ़ने जा रहे हैं। இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் மரணத்துக்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். इस अध्याय में प्रभु यीशु मसीह मृत्यु के पहले चेलों से कही गई बातों को हम देखते हैं। அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். वहां पे यीशु क्या कहता है? तो भी मैं जी उठने के बाद तुम में से पहले गलील को जाऊंगा। இது எப்ப ஆண்டவர் சொல்லுகிறார்? इसको प्रभु ने कब कहा? உயிரோடு இருக்கும்போது சொல்லுகிறார். यीशु जब जिंदा थे, मृत्यु के पहले उस समय कहा। உயிர்த்தெழுந்தது மாத்திரம் சொல்லவில்லை, ஒரு இடத்தையும் அழகாக சொல்லுகிறார். यीशु ये भी कहता है, ना केवल मैं जी उठूंगा लेकिन मैं इस जगह को जाऊंगा। கலிலேயாவுக்கு நான் போவேன், मैं गलील को जाऊंगा। உயிர்த்தெழுந்த பிறகு நான் போவேன் என்று சொல்லி இடத்தை தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். यीशु उस गलील करके जगह को जी उठने के बाद जो जाने का है उसको सफाई से कहता है। இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். एक और वचन को पढ़ेंगे, மார்க் 16 7வது வசனத்தை வாசிக்கலாம். मरकुस 16वां अध्याय उसका 7वां वचन। அங்கே தேவதூதன் ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறான். वहां स्वर्गदूत स्त्रियों से कहता है। அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். पढ़ेंगे उसको 16 7. 16 का 7। நீங்கள் அவருடைய சீஷத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். परंतु तुम जाओ और उसके चेलों और पतरस से कहो कि वह तुमसे पहले गलील को जाएगा, जैसा उसने तुमसे कहा था, तुम वहीं उसे देखोगे। இரண்டாவது முறை ஆண்டவர் இதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். दूसरी बार प्रभु यीशु इसको प्रमाणित करता है। தெளிவாக அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். स्त्रियों से साफ तरीका से यीशु बताता है। மூன்றாவது ஆண்டவர் இனி ஒரு முறை சொல்லுகிறார். तीसरी बार यीशु और एक बार कहता है। மத்தேயு 28 10வது அதிகாரத்தை வாசிக்கலாம். मत्ती 28वां अध्याय 10वां वचन। அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். तब यीशु ने उनसे कहा, मत डरो, मेरे भाइयों से जाकर कहो कि गलील को चले जाएं, वहां मुझे देखेंगे। உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆலோசனைகளின் தேவனாக இருக்கிறார். जी उठा प्रभु यीशु मसीह सलाहों का परमेश्वर है। இது ஒரு சின்ன ஒரு காரியம், एक छोटी सी बात है। உயிர்த்தெழுந்த காரியம் பெரிய காரியம். जरूर जी उठने की बात बड़ी है। இந்த கலிலேயா என்று சொல்லுகிற ஒரு இடம், ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு இடத்தை ஆண்டவர் மென்ஷன் பண்ணி கொண்டு போகிறார். लेकिन गलील करके एक छोटा सा साधारण सी जगह को प्रभु कहते हुए जा रहा। ஆனால் நடந்தது என்ன? लेकिन हुआ क्या? ஏகதேசம் எல்லா சீஷர்களும் இதை பின்பற்றினார்கள். लगभग सारे लोग यानी चेले इसको पालन करने लगे। ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. एक ही जन को एक समस्या उठी। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 20வது அதிகாரம் 20वां अध्याय 24வது வசனத்தை பார்க்கலாம். 24वां वचन को हम देखने जा रहे हैं। யோவான் 20:24 यूहन्ना 20 का 24 வாசிக்கலாம். पढ़ेंगे। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இதுல ஒரு சின்ன பிரச்சனை. यहाँ एक ही जन को छोटी समस्या है। இயேசு வந்திருந்த போது 12 ஒருவரான திதுமு எனப்பட்ட தோமா அங்க இல்ல. वहां पे यीशु जब आया तो 12 में से एक जो थोमा जिसको तिदुमुस कहते हैं वो नहीं था। நல்ல பின்னால திரும்பி பாருங்கள். आप थोड़ा सा पीछे अच्छा से यहाँ मुड़ के देखिए। 3 முறை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु यीशु ने 3 बार कहा है। ஆண்டவர் மரணத்துக்கு முந்தி சொல்லி இருக்கிறார், நான் கலிலேயா போவேன். यीशु मसीह मृत्यु के पहले ही कह दिया, मैं गलील को जाऊंगा। ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அந்த ஸ்திரீகளிடத்தை சொல்லியாச்சு, போய் எல்லா சீஷர்கள்ட்ட சொல்லுங்க நான் கலிலேயாக்கு போறேன். फिर यीशु स्वर्गदूत को विदा करके स्त्रियों से कह दिया कि कह दीजिएगा कि मैं गलील को जाऊंगा।
அதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு திருப்பியும் சொல்லுகிறார். फिर यीशु मसीह जी उठने के बाद वही बात को कह दिया है. ஏன் இந்த கலிலியா பத்தி ஆண்டவர் இவ்வளவு கண்டிப்பா சொன்னார்னு எனக்கு தெரியல. क्यों यीशु मसीह इस गलील के प्रति इतना बातों को जोर से कहता मुझे मालूम नहीं. probably ஆண்டவர் வந்துட்டு இந்த தோமாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் 3 தடவை சொல்லி இருக்கிறார். शायद यीशु सोचता होगा कि इस थोमा को कोई बुरा नाम नहीं आना है, बदनाम नहीं होना है, इसलिए बार-बार वो कहा होगा. இப்பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தோமாவை குறித்து நாம் சொல்லுகிற காரியம் என்ன? अब तोमा के बारे में क्या कहा जाता है सब कोई जानते We हैं. all know that he is a doubting Thomas. वो बिल्कुल शक करने वाला थोमा. 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25वां वचन को पढ़ेंगे. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னவுடனே அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், நான் கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு நான் அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். वहां तोमा क्या कहता है? जब अन्य चेले उससे कहने लगे हमने प्रभु को देखा है, तब उसने उनसे कहा जब तक मैं उसके हाथों में कीलों के छेद न देख लूं और कीलों के छेदों में अपनी उंगली न डालूं, तब मैं पंजर में अपना हाथ न डालूं, तब तक मैं विश्वास नहीं करूंगा. தவறின ஆலோசனையின் காரணம் என்ன? ये गलती के चलते ये सलाह इसको उसने छोड़ दिया. उसका कारण क्या है? மைண்ட் எப்பவுமே நெகட்டிவா வேலை செய்யும். क्योंकि उसका मन हमेशा जो है नकारात्मक विचार करता है. இந்த சமீபத்துல போன வாரத்துல கோயம்புத்தூர்ல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். अभी हाल में मैं कोयम्बतूर में तमिलनाडु में प्रचार करने के लिए गया. அந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒரு சின்ன பிள்ளையும் வந்து பார்த்தார்கள். दूसरा दिन कन्वेंशन जब खत्म हुआ, एक भाई और बहन एक छोटी लड़की मिलने के लिए आए. நான் அவர்களிடத்துல ஒரு 10 நிமிஷம் நேரத்தை செலவழித்தேன். मैं उनके साथ 10 मिनट समय दिया. ஆனால் அவர் பேசின காரியம் முழுவதும் நடந்து முடிந்த தேவையில்லாத மோசமான காரியங்கள். लेकिन उन्होंने जो बातें किया था वे सारी बातें जो नालायक, जो बुरी बातें जो बीत चुकी थी, उन बातों के बारे में बात कर रहे थे. நான் அவரிடத்துல பொறுமையாக சில காரியங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பிரதர் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேட்டுக்கொள்கிறீர்களா? मैं उनसे सारी बातों को सुनने के बाद मैं उस भाई से कहा, भाई मैं एक छोटा सा सलाह दूं, आप सुन लीजिए. இந்த நடந்து முடிந்த எல்லா மோசமான காரியத்தையும் விட்டுக்கிட்டு இப்போ நீங்களும் மனைவியும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்க, அதை பாக்குறீங்களா அப்படின்னு. जो बुरी बातें बीत गई है आपके परिवार में, उसको छोड़ के अब आप पत्नी बच्चे तीनों खुश है ना, उसको क्या आप देख रहे हैं? சரி பிரதர், அதுக்காக தானே பிரதர் நான் சொல்லிட்டு திருப்பி அவர் சொன்ன அவ்வளவு காரியத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். फिर वो भाई क्या करने लगे, हाँ ठीक है भाई करके कहते कहते फिर उन्होंने जो पुरानी बात को कहा उसको दोहराने लगे बार. நான் கொஞ்ச நேரத்துல அவரை நிறுத்தி நான் சொன்னேன், பிரதர் फिर मैं उनसे कहा, रोके भाई. என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு मैं मेरे विजिटिंग कार्ड को लेके उनके हाथ में दिया. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். मैंने आपको एक ही सलाह दिया. அந்த ஒரு ஆலோசனை நீங்க கடைபிடிச்சிட்டு நீங்க அடுத்து ஃபோன் பண்ணுங்க, நான் அடுத்த ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நான் போய்விட்டேன். उस सलाह को आप पालन करिए जीवन में, फिर मैं से फोन कीजिए, तब मैं दूसरा सलाह दूंगा. ஏன் அவருடைய மைண்ட் எப்படி வைண்ட் ஆயிருக்கு? क्योंकि उनके माइंड किस बात पर अटका है? எல்லா காரியத்திலும் நெகட்டிவ். सारी बातों में नकारात्मक विचार. இங்கு தோமா ஒரு பழிச்சொல்லோடு இன்றைக்கும் ஜீவிக்கிறான். आज थोमा के बारे में ये बुरा कहावत आज भी कहा जा रहा. டவுட்டிங் மேன். एक शक करने वाला. நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஆலயத்திலையும் நம்முடைய காரியங்களையும் நீங்க ஏதாவது விசுவாசிக்காமல் இருந்தீங்கன்னா ஏன்டா தாமஸ் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோமாவை தான் சொல்லுவோம். कभी कभी हमारे कलीसिया में परिवार में कोई विश्वास नहीं करता है, कोई जल्दी विश्वास नहीं करता, उनको क्या कहते हैं, थोमा जैसे तुम क्यों काम करते हो? ஒரே காரணம் என்ன? एक ही कारण क्या है? சொன்ன சாதாரணமான ஒரு ஆலோசனை அவனால் கேட்டுக்கொள்ள முடியவில்லை. साधारण सी जो सलाह जो मिली, उस सलाह को वो पालन नहीं कर पाया. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय सुनने वाले भाई बहन, the key for your deliverance is listening to simple counsel from people. आपके जीवन के छुटकारा का एक साधारण कुंजी ये रहेगा कि आप जब सलाह दिया जाता हो सलाह को सुने. உன்னுடைய கிரிட்டிக்கலான மனதை விட்டு நீ மாறி வந்தால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நீ நிச்சயமாக ருசி பார்க்க முடியும். ये भयानक गंभीर मन की विचार से छूट के जब आएंगे तब उस जीवटा प्रभु की सामर्थ को चखेंगे. நம்மளுக்கு மேலே வைக்கப்பட்ட எல்டர்ஸா இருக்கலாம், शायद हमारे ऊपर रखे हुए अगुवे क्यों न हो, நம்மளுடைய ஹெச்ஓடியா இருக்கலாம், या हमारे डिपार्टमेंट के हेड क्यों न हो, நம்மளுடைய
நம்மளுடைய பிரேயர் பார்ட்னர்ஸா இருக்கலாம், या हमारे प्रार्थना में साथ देने वाले, நம்மளுடைய ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிற மக்களாக या இருக்கலாம். हमारी आत्मिक सम्मति देने वाले, அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்கிற காதுகள் நமக்கு காணப்படுமானால் அநேக காரியங்களிலே நாம் தப்பித்துக் கொள்ள வழி உண்டு. उनकी सलाहों को सुनने के लिए कान अगर रहेंगे तो कई बातों में हम आगे तरक्की पाएंगे। சாதாரண காரியம். साधारण सी बात, ஐயா உயிர் தெழுந்தது பெரிய காரியம். यीशु जी उठा वो तो सबसे बड़ी बात है। ஆனா கலிலேயான்னு சொன்ன ஒரு இடம் வந்துட்டு ஒரு சின்ன மேட்டர். लेकिन गलील जो कहा गया है यीशु के द्वारा वो छोटा सा चीज है। அந்த கலிலேயா என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு தோமா அங்கே இருந்திருந்தானால் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பழிச்சொல்லை அவன் சுமந்திருக்க ये வேண்டாம். गलील शब्द को पकड़ते हुए अगर थोमा यीशु को देखने के लिए वहां रहा होता तो इतनी बड़ी बुरा कहावत उस सिर पर नहीं पड़ा। ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக ஐஎம்ஏல ஜேம்ஸ்ல இருந்து என்னை அனுப்பின போது அங்கே ஒரு சகோதரனை கண்டேன். 15 साल के पहले जब जेम्स के द्वारा मुझे आईएमए संस्था में कुछ साल के लिए सेवा कार्य के लिए विदा किया गया, वहां मैं एक भाई से मुलाकात किया। इंजीनियरिंग कंप्यूटर साइंस முடித்து வந்த ஒரு சகோதரனை கண்டேன். इंजीनियरिंग में कंप्यूटर साइंस पढ़ाया हुआ एक भाई थे। அந்த நாட்களிலே எம்டெக் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. उन दिनों में एमटेक पढ़ने के लिए एक द्वार खुला हुआ था। உடனே அவனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு तुरंत उस भाई को मैंने बुलाया, प्रार्थना किया, தம்பி நீ எம்டெக் படிச்சனா உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு. भाई अगर आप एमटेक पढ़ेंगे तो आपका भविष्य मंगलमय होगा। உடனே அவன் சொன்னா நான் தான் பெரிய அபிஷேகம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது, எம்டெக் எல்லாம் படிச்சா ஒரு மண்ணு ஆக போறதில்ல அப்படி. तो उन्होंने कहा मेरे ऊपर इतना अभिषेक है, एमटेक पढ़ के मैं क्या करूंगा करके। நான் சொன்னேன் தம்பி அபிஷேகத்துக்கும் படிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சம்பந்தம் ரெண்டையும் இணைக்காதப்பா, இது பார்ட் ஆஃப் லைஃப், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சின்ன காரியங்களை நல்லா படிச்சிட்டேன்னா நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. मैंने कहा अभिषेक को पढ़ाई को तुम मेल नहीं करना है, जोड़ना नहीं है, अलग नहीं करना है, अगर पढ़ेगा तो तुम भविष्य में प्रभु के लिए इस्तेमाल होगा। அதுக்கப்புறம் அவன் சொன்னா என்கிட்ட காசு இல்ல அப்படின்னா. तुरंत उन्होंने कहा मेरे हाथ में पैसा नहीं पढ़ने के लिए। அந்த நேரத்துல இன்னொரு தம்பி வந்து சொன்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா. तुरंत उस समय एक और भाई आया, कहने लगा इसको मदद मैं करूंगा पैसा से। 24,000 ரூபாய் கொண்டு அடைச்சு அவனுக்கு அட்மிஷன் வாங்கி அவனை எம்டெக்லயும் சேர்த்து விட்டாச்சு. 24,000 रुपया उनके लिए इसने दिया और एमटेक में एडमिशन लेकर के एमटेक में इनको शामिल करा दिए। நல்லா கவனிங்க, இவனுடைய மனதிலே ஒரு சின்ன ஆலோசனை ஏற்றுக்கொள்வதற்குள்ள மனதில்லை. देखिए इस भाई के विचार में क्या है, मन में क्या है, छोटी सी सलाह को लेने के लिए मन नहीं। ஒவ்வொரு முறை அவனை பார்க்கும்போது சொல்வேன், தம்பி உன்னுடைய எதிர்காலத்துக்கு இது தேவை, தயவு செய்து முடித்து விடுங்கள். मैं हर बार जब देखता था उस समय कहता था भाई देखो ये तुम्हारा आपके लिए जरूरत है, ये पढ़ाई भविष्य में कामयाब होगा इसलिए पढ़िए। அதுக்கப்புறம் விட்டு விட்டேன். तो मैं सलाह दे के छोड़ दिया। இன்றைக்கு அவனுக்கு 32 வயது ஆகிறது. आज उस भाई का उम्र जो है 32 साल, இன்னும் திருமணம் ஆகவில்லை. उनकी शादी नहीं हुई अभी तक। அவன் இப்ப ஐஎம்ஏல உள்ளேயும் இருக்க முடியாது, வெளியும் போக முடியாது. अब वो भाई आईएम में संस्था में अंदर भी नहीं रह सकते, बाहर भी नहीं जा सकते। அவனுடைய வாழ்க்கையில செட்டில்மெண்ட்க்கு இன்னும் முடியவில்லை. उनके जीवन में जो सेटल होना था वो बातें अभी अधूरा रह गई। நான் தம்பி வெளியே வாப்பா உனக்கு டெக்னிக்கலாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா அதுக்கும் அவனால முடியவில்லை. मैं उनसे कहा था भाई बाहर आओ, मैं तुम्हारे लिए काम दिलवाऊंगा, तो वो उससे भी नहीं संभाल नहीं पा रहा। ஒரு உதாரண காரணம் என்ன? कारण क्या है? ஒரு சின்ன ஒரு அட்வைஸை எடுப்பதற்கு மறந்ததனால. एक छोटी सी सलाह वो पाने के लिए या लेने के लिए तैयार नहीं था। உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம ஒரு சின்ன ஆலோசனை எடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. आपके मेरे जीवन में छोटी सी सलाह को अगर ग्रहण कर लेंगे, ले लेंगे, वो बहुत बड़ा आनंद और आशीष को रखेगा या देगा, उसमें शक नहीं। நான் 12வது வகுப்பு முடித்து விட்டு நான் கிராஜுவேஷனுக்காக நான் காத்து கொண்டிருந்த நேரத்தில் मैं 12वां कक्षा की पढ़ाई खत्म होने के बाद, इंटर पास करने के बाद अगले जो यूजी में ज्वाइन करने के लिए, कॉलेज की पढ़ाई करने के लिए इंतजार कर रहा था। என்னுடைய முழு வாஞ்சை விருப்பம் சொப்பனம் எல்லாமே அக்ரிகல்ச்சர். मेरा सारे मन का जो लालसा और इच्छा और छागत जो है एग्रीकल्चर पढ़ना है। பிஎஸ்சி அக்ரி முடியணும், அது பிறகு பிளான்டேஷன்ல ஏறணும் மேனேஜர். बीएससी एग्रीकल्चर पढ़ना है और प्लांटेशन जो बोलते हैं मैनेजर के रूप में बैठना है। வெரி அதுல उसमें मैं ढूंढ दिखा था, मेरा दिल जलता था। என்ட்ரன்ஸ் எழுதி கொண்டிருந்த 8 இடத்துல मैं 8 जगह में उसके लिए एंट्रेंस परीक्षा लिख रहा था। அந்த நாட்களிலே கம்ப்யூட்டர் வர ஆரம்பித்தது. उन दिनों में गणनी जो है, कंप्यूटर जो है प्रवेश करने लगा। ராஜீவ் காந்திக்கு எதிராக எல்லாரும் கொடி பிடித்த நாட்கள். राजीव गांधी के विरोध में सब लोग झंडा पकड़ने का दिन थे, ஏன்னா கம்ப்யூட்டர் வந்ததனால எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு போய்விடும் என்று சொல்லி. क्योंकि लोगों का ऐलान ये था कि जब कंप्यूटर आ जाएगा सबका काम सब छूट जाएगा। அந்த நேரத்துல என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தந்தார். उस समय मेरे बड़े भैया जो है एक छोटी सी सलाह दिए।
தம்பி என்னுடைய கம்பெனியிலேயும் கம்ப்யூட்டர் வர ஆரம்பித்து விட்டது, நீ கம்ப்யூட்டருக்கு போனேன்னா உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் என்று சொல்லி என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு சின்ன ஆலோசனை ஒரு நாள் ராத்திரியிலே 9 மணிக்கு தந்தான். वो कहने लगा रात में एक दिन 9 बजे बुला करके, छोटा भाई इधर आओ, देखो आजकल पूरा कंप्यूटर आने लगा, इसलिए तुम कंप्यूटर की पढ़ाई करोगे तो भविष्य तुम्हारे लिए अच्छा होगा. என்னுடைய சொப்பனம், வாஞ்சை, விருப்பம், வெறி எல்லாருமே கம்ப்யூட்டரை விட மத்த சைடு எல்லாமே அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். मेरा विचार, लालसा और सारी बातें क्या है, एग्रीकल्चर की पढ़ाई करो, बीएससी एग्रीकल्चर में जाओ. ஆனா நீங்க ஒரு ஆலோசனை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அன்றைக்கு ராத்திரி 10 மணிக்கே நான் பிஎஸ்சி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு நான் போய்விட்டேன். और तुरंत ही उसी रात में 9-10 बज रहा था, मैं बीएससी में पढ़ने के लिए, कंप्यूटर पढ़ने के लिए एडमिशन के लिए निकल गया. இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது आज उन दिनों को जब मुड़ के देखता हूं, அந்த ஒரு சின்ன ஆலோசனை मेरे भैया से मिली छोटी सी सलाह இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய ஊழியத்தையும் பல மடங்காக மாற்றுகிறதுக்கு காரணமாக மாறிவிட்டது என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். मैं सचमुच कह सकता हूं, वही सलाह जो है मेरे जीवन को, मेरे सेवकाई के क्षेत्र को इधर उधर बढ़ा दिया. ஆண்டவர் கொடுக்கிற சிறிய பெரிய ஆலோசனைகள் வசனமும் மக்களும் மூலமாக தருகிறதை ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வோம். परमेश्वर के द्वारा, लोगों के द्वारा छोटी बड़ी सलाह जो मिलती है उनको ग्रहण करने के लिए सीखें. தோமா தனக்கு கிடைத்த ஆலோசனையை விட்டுவிட்டான். थोमा जो मिली सलाह को छोड़ दिया. ஒரு பழிச்சலோடு இன்றைக்கும் அவன் அறியப்படுகிறான். उसके ऊपर इसी प्रकार ही बुरा कहावत बोला जा रहा. தேவனுடைய பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के संतान, உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் சிறிய ஆலோசனைகளையும் நான் உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன், அதற்கு என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய காதுகளை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்களுக்கும் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. आज एक निर्णय लेंगे, चाहे छोटी सलाह हो बड़ी सलाह हो, मेरे लिए जब कहा जा रहा है उसको मैं ग्रहण करूंगा करके निर्णय लेंगे, बड़ी आशीष भविष्य में मिलने वाली है. ஆண்டவர் இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஓடுவதற்கான கிருபை தருவாராக. परमेश्वर ऐसा अनुग्रह हमें दें कि हम इन सलाहों को प्राप्त करके, ग्रहण करके हमारी दौड़ में दौड़ें.